700 மாணவிகளினுடைய தொலைபேசி இலக்கங்களை டெலிகிராம் மூலமாக பெற்று அவர்களுடைய படங்களை அவர்களுடன் பழகி பெற்று அதனை முறைகேடான படங்களாக மாற்றி பின்னர் அவர்களையே மிரட்டி மிகப்பெரிய ஒரு மோசடி சம்பவத்தை அம்பாறையில் 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் மேற்கொண்டிருக்கின்றார். அந்த 700 மாணவிகளில் ஒரே ஒரு மாணவி துணிந்து இந்த விடயத்தை போலீசில் புகாராக அளித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த மோசடி மற்றும் குற்றச்சம்பவம் வெளியில் வந்திருக்கின்றது. குறித்த நபர் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அம்பாறையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அம்பாறை பகுதியைச் சேர்ந்த இந்த சந்தேக நபர், அதாவது இந்த 700 இளம் மாணவிகளினுடைய தொலைபேசி இலக்கங்களையும் டெலிகிராம் குழு மூலமாக, டெலிகிராமில் இருக்கக்கூடிய இந்த குழு மூலமாக பெற்று அதற்கு பிறகு இந்த மோசடி சம்பவங்களிலே ஈடுபட்டிருக்கின்றார். இதில் பாதிக்கப்பட்ட ஒரு இளம்பெண் பிபில பகுதியைச் சேர்ந்தவர். அவர் வழங்கிய புகாரினுடைய அடிப்படையில் நீண்டகால விசாரணையின் பின்னர் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சந்தேக நபரினுடைய கைபேசியை சிஐடியினர் ஆய்வு செய்த போது சுமார் 700 இளம்பெண்களினுடைய தொலைபேசி எண்கள் இருந்திருக்கின்றன. மேலும் அதில் சிலருடைய அருவருப்பான படங்கள், தனிப்பட்ட படங்கள் இருந்திருக்கின்றன. விசாரணையில் தெரிய வந்த விடயம், ஆரம்பத்தில் பெண்களோடு, அந்த மாணவிகளோடு நட்புறவாக பழக ஆரம்பித்திருக்கிறார், உரையாடி பழக ஆரம்பித்திருக்கிறார். பின்னர் அவர்களினுடைய படங்களை எடிட் செய்து மாற்றி அமைத்து மீண்டும் அவர்களுக்கே அனுப்பி சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவேன் என்று மிரட்டி மேலும் தனிப்பட்ட புகைப்படங்களை பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. தன்னுடைய அடையாளத்தை மறைப்பதற்கு அவர் டெலிகிராம் கணக்குகளிலே உண்மையான பெயர் அல்லது உண்மையான படத்தை பயன்படுத்தாமல் அழைப்புகளும் வராதவாறு சில செட்டிங்ஸ்களை மாற்றி அமைத்திருக்கின்றார். பயம் மற்றும் அவமானம் காரணத்தினால் இப்படி பாதிக்கப்பட்ட மாணவிகள் புகார் அளிக்காமல் இருந்திருக்கின்றார்கள். ஆகவே இதில் பல மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிபில நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து 14 நாட்கள் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிஐடியினுடைய கணினி குற்றப்பிரிவு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்ற இந்த இளம் பெண்கள் மற்றும் மாணவிகளினுடைய பாதுகாப்பு இந்த இவ்வாறான சம்பவங்கள் மூலமாக பாரிய அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது 2-3 தினங்களுக்கு முன்னர் தான் ஒரு செய்தி, அது தொடர்பான காணொளியையும் நான் என்னுடைய இந்த வலையொலி பக்கத்திலே வெளியிட்டிருந்தேன். ஆசிரியைகள் மற்றும் மாணவிகளினுடைய படங்களை ஏஐயை பயன்படுத்தி முறைகேடான படங்களாக மாற்றி அவற்றை ஷேர் செய்த மாணவர்கள் பாடசாலையில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக பாருங்கள் வெளிவந்திருக்கின்ற இந்த செய்தி. ஆகவே இது பல்வேறுபட்ட இடங்களில் பல்வேறு தரப்பினரால் இது நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. வெளியில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் தான் இந்த 2 செய்தி. அதிலும் பாருங்கள், 700 பேரில் ஒரே ஒரு பெண் தான் வெளியிலே அதனை சொல்லி இருக்கின்றார். ஏன் இதனை சொல்வதற்கு பயப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை. அப்படி இதில் உயிர் போகின்ற அளவுக்கு ஏதாவது இருக்கின்றதா என்னவென்று தெரியவில்லை. அதுதான் இந்த குற்றவாளிகளுக்கும் சாதகமான விடயமாக போய்விடுகின்றது. ஆகவே இதிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டியது பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு மிக மிக முக்கியமானதாகின்றது. அச்சத்தை கைவிட்டு துணிவாக நீங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். முக்கியமாக அறிமுகம் இல்லாதவர்களோடு தனிப்பட்ட தகவல்களை நீங்கள் பகிரக்கூடாது. முக்கியமாக டெலிஃபோன் நம்பர், புகைப்படம், உங்களுடைய டிபி பாதுகாப்பாக ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். சோஷியல் மீடியாவுக்கான இணைப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் இலகுவாக அவர்கள் அணுகுகின்ற செட்டிங்ஸ்களில் வைத்திருக்கக்கூடாது. அவற்றை பிரைவேசி செட்டிங்ஸ்களில் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய புகைப்படங்களை அனுப்புவதற்கு முன் 2 தடவை யோசித்து கொள்ளுங்கள். இதனை நான் கட்டாயம் அனுப்பத்தான் வேண்டுமா என்று யோசித்து கொள்ளுங்கள். அடுத்தது, பிரைவேசி செட்டிங்ஸை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய டிபி பிக்சரை பார்ப்பவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிவு செய்யலாம். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்லி மீ என்பதாக அதனை விடலாம். அது ஆகக்கூடிய பிரைவேசி செட்டிங்காக இருக்கும். அதற்கு அடுத்ததாக கான்டாக்ட்ஸ்,
உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களைத்தான் நீங்கள் கண்டாக்ட்ஸிலே வைத்திருப்பீர்கள். அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய டிபியை காட்டுவதாக செட்டிங்ஸ்கை மாற்றி அமைத்து கொள்ளலாம். உங்களுடைய நம்பிக்கை அல்லாதவர்களை கண்டெக்ஸ்டில் இருந்து நீங்கள் நீக்கி விடுங்கள் என்றால் அவர்களுக்கு உங்களுடைய டிபி பிக்சர் வந்து காட்டப்படாது. அடுத்தது எக்ஸ்க்ளூட் பண்ணலாம் சிலரை, இவர்களுக்கு காட்டக்கூடாது என்று நீங்கள் அதனை செலக்ட் பண்ணிவிடக்கூடியதான செட்டிங்ஸ்கள் கூட இப்பொழுது அப்டேட் ஆகி இருக்கின்றன. ஆகவே அப்படியான பாதுகாப்பு அம்சங்களை உங்களுடைய திறன்பேசிகளிலே நீங்கள் செய்து வைத்திருப்பது இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது உங்களை பாதுகாத்து உங்களுடைய புகைப்படங்களை தனிப்பட்ட விடயங்களை பாதுகாத்து கொள்வதற்கு உதவிகரமானதாக இருக்கும். அடுத்தது சந்தேகமான நபர்கள் உங்களோடு சட் செய்ய முற்பட்டால் அல்லது தொலைபேசியில் உரையாட முற்பட்டால், இவ்வாறான சமூக வலைத்தளங்களூடாக உங்களை அணுக முற்பட்டால் நீங்கள் உடனே அவர்களை பிளாக் செய்யுங்கள். இரண்டாவது சிந்தனையே தேவையில்லை, இரண்டாவது கதையே தேவையில்லை. அவர்களை உடனே பிளாக் செய்து உடனே ரிப்போர்ட்டும் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது மிரட்டல் வந்தால், ஒருவேளை நீங்கள் அவையோட செட் பண்ணிட்டீங்கள், தொடர்பில் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டம் அவையிட்ட இருந்து மிரட்டல் ஒன்று வெறுமாக இருந்தால் நீங்கள் பயப்படக்கூடாது. உடனடியாக வந்து சட்டம் வந்து எப்போவும் உங்களுடைய பக்கம்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சட்டம் வந்து இப்படியான மிரட்டல்கள், இப்படியான அச்சுறுத்தல்களுக்கு வந்து ஒருபோதும் ஆதரவு அளிக்காது. அவர்கள் உடனடியாக நேரடியாக குற்றவாளிகள் தான் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே மிரட்டல் வந்தால் பயப்படாமல் உடனே சென்று பெற்றோர்கள் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் போலீஸில் முறைப்பாடு செய்யுங்கள். சிறுவர் பிரிவு இருக்கிறது, பெண்கள் பிரிவு இருக்கிறது. அவர்களிடம் சென்று முறைப்பாட்டினை வழங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து மிச்ச விஷயத்தை வந்து பார்த்துக்கொள். ஆகவே இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மிரட்டப்படுபவர்களில் பலர் வந்து பயம் மற்றது அவமானம் காரணமாகத்தான் மௌனமாக இருப்பார்கள். அதுதான் குற்றவாளிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையுது. இதில் அவமானப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏனெண்டா இது மனிப்புலேஷன். ஒரு ஃபோட்டோவை வந்து அவன்தான் மாற்றியிருக்கிறான். இல்லாட்டிக்கு நம்பிக்கையை மோசடி செய்து அவர் அதனை வெளியிலே விட்டிருக்கிறார் என்று வரும். ஆகையால் நம்பிக்கையை மோசடி செய்த அவர்தான் அவமானப்பட வேண்டும், வெட்கப்பட வேண்டும், நீங்கள் அல்ல. ஆகவே துணிந்து எழுந்து கொள்ளுங்கள். இந்த குற்றங்களை செய்பவர்கள் தப்பிக்கக்கூடாது அல்லது வெளியிலே அவர்களை பற்றி தெரிய வராமல் இருக்கக்கூடாது. அவர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும், நீதியின் முன்னே நிறுத்தப்பட வேண்டும். பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது முக்கியமானது. இந்த காணொளியை முடிந்தவரை உங்களுக்கு தெரிந்த இளம் பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.